அஸ்ஸலாமு அலைக்கும். வெக்கேஷன் முடிய போது, பக்ரீத் வரப்போகுது. ரெண்டுக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் தான் எடுத்தோம். யூனிஃபார்ம் எடுத்து தைக்க கொடுத்தாச்சு. ட்ரெஸ் எங்க எல்லாருக்குமே முதல்ல எடுத்தாச்சு. ஜிஷானுக்கு மட்டும்தான் எடுக்கல. அவனுக்கு மட்டும் குர்த்தா எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுக்க போயிருந்தோம். ஏன்னா தொழுகைக்கு போட்டு போனோம் இல்லையா, அதனால குர்த்தாவே எடுத்தாச்சு. இந்த தவணை குர்த்தா அவ்வளவா கரெக்ஷன் இல்லை, ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. அதுலேயே 2 3 செலக்ட் பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3 ட்ரெஸ் ட்ரை பண்ணோம். 3ல ஒரு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி ஒன்று நல்லா இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீமை தவிர வேற ஏதாச்சும் கேளுங்க வாங்கி கொடுக்கலான்னு சொன்னேன். ஆனால் எங்களுக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருக்கு மட்டும் வாங்கி கொடுத்தோம். அதுவும் ஜிஷான் எது சாப்பிடக்கூடாதோ அதைத்தான் கேட்டு வாங்கி சாப்பிடுவான். அவனுக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும், சாப்பிட்டு பாருங்க அடுத்த நாள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மறுநாளே த்ராட் பெயின் வந்துருச்சு அவனுக்கு. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்காதீங்க. எல்லாருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள்.